5 ரூபாய்க்கு சமோசா கொடுக்குறாங்க. எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னே தெரியல. வச்சிருவோம் நல்லா. கொடுங்க ஐயா. சூப்பர் ஐயா. பாருங்க ஐயா பழைய ஃபார்முக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம ஐயா கடைக்கு தாங்க வந்திருக்கோம். ஐயாவை பார்க்கலாம் தான் வந்தோம். வந்த இடத்துல ஐயா வந்து ஸ்பெஷலா 5 ரூபாய்க்கு சமோசா போட்டுட்டு இருக்கா அப்படிங்கிறாரு. என்னங்க ஐயா 5 ரூபா சமோசாவா அப்படின்னு கேட்டேன். ஆமாண்டா தம்பின்னாங்க. அது வந்துட்டு அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன வேணும்னு கேட்டேன். இது வந்து நான் வியாபாரத்துக்கு போட்டுட்டு இருக்கேன், உனக்கு வேணா நான் சொல்ற பொருளை வாங்கிட்டு வா, நம்ம போட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு ஐயா. அதனால அது வியாபாரத்துக்கு போட்டுட்டு இருக்காரு. நம்ம போயிட்டு ஐயா சொன்ன பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஐயா எப்படி செய்யறாருன்னு இன்னைக்கு ரகசியத்தை நைஸா தெரிஞ்சுட்டு தனியா ஒரு கடையை போட்டுற வேண்டியதா இன்னைக்கு. என்னங்க ஐயா அங்க பொறுக்கிட்டு நம்ம அப்படியே போவோம். வாங்க போயிட்டு ஜாமெல்லாம் வாங்கிட்டு கிளம்பி வந்துருவோம். 5 ரூபா சமோசாவா? 5 ரூபாய்க்கு இந்த காலத்துல சமோசாவே கிடைக்காது. அதுவும் 5 ரூபாய்க்கு தராங்களாம். சரி வாங்க எப்படி செய்யறாங்கன்னு முதல்ல பார்ப்போம். நம்ம 5 ரூபா சமோசாக்கு பொருள் வாங்கிட்டு வந்துருவோம். எதுக்கு உருளைக்கிழங்கு அவிக்க போறீங்களா? 1.5 கிலோ போடணும்ல. அஞ்சு ரூபா சமோசா செய்யறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்? இந்த மாவை என்ன மாவு போட்டுருங்க. போடணும். எத்தனை கிலோ? 3 பாக்கெட்டும் போட்டுருங்க. 3 பாக்கெட்டு. 1.5 கிலோ பாக்கெட்டு பார்த்தீங்கன்னா 3 பாக்கெட்டு மைதா போட சொல்றாரு ஐயா. ஒன்றரை கிலோ பாக்கெட்டு கொட்ட சொன்னார் ஐயா. அதுலேயும் கொஞ்சம் எடுத்து வைக்க சொல்லியிருக்காரு. இப்போ என்ன செய்யணும் அடுத்து? உப்பா? தேவையான உப்பு கலந்து விடணுமா ஐயா? அப்படியே கறக்கட்டுமா? சரி ஓகே ஐயா. அப்படியே போட்டு இல்லை அப்படியே கரையா. எவ்வளோ ஐயா ஊற்றணும்? டாட்டா எவ்வளோ ஊற்றணும்? டாட்டா எவ்வளோ ஐயா? 100. எத்தனை கிராம்? நம்மளே பாக்கெட்டை பார்த்துக்குவோம். கவர் ஐயா போட்டவொன்னு புரிஞ்சு எடுத்தோம்னா அந்த கவரை பார்த்து எத்தனை கிராம் நான் கண்டுபிடிக்க. ஐயா வந்து ரகசியத்தை கண்டுபிடிக்க கூடாதுன்னு வேலையை செய்யறாரு. எவ்வளோன்னு சொன்னா தான்டா நீ வீட்டில் போய் செய்வேன் அப்படின்னு. காட்டுங்க காட்டுங்க ஐயா காட்டுங்க. 150 கிராம் ஆகிட்டு சொன்னேன். ஓ 150 கிராமா? 100 கிராம் ஆகுதாங்க. சரி 100 ml. ஓகே 150 ml போடணுமா? 100 ml தான் வாங்கிட்டு வந்தேன். மறந்துட்டேன் போல இருக்கு. எண்ணெயில் ஊற்றுமா? இதில் எதுக்கு ஊற்ற சொல்கிறாங்கன்னு தெரில ஐயா. இதில் கொஞ்சம் ஊற்றுமா? ஓகே ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கணும். இந்த ஆயில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில்னு யாரும் சொல்லக்கூடாது. ஐயா பொறுத்தவரை ஓகே ஆயில். எப்பா சூடாக இருக்குது. டேரக்டாக வந்துட்டு ஐயா வந்துட்டு கொஞ்சம் சூடு பண்ணியிருக்காரு போல இருக்கு. தண்ணி ஊற்றுமையா? தண்ணி அவ்வளோதான் ஐயா ஆரம்பிச்சிட்டாங்க வேலை. இங்கே வரும் மாவு பசிக்கிறதுக்குலாம் அதில் ஒரு எக்ஸ்போர்ட் வேணும். இதுக்கெல்லாம் வரும் எப்படி பசிக்கிறாங்க பாருங்க ஐயா. நம்ம ஒன்றா மணி நேரம் பசிஞ்சோமே. ஐயா பசையறத பார்த்தா எனக்கு தான் வேர்க்குது. ஏன்னா அந்த அளவுக்கு பசைகிறாங்க பாருங்க. ஐயா இது எதுக்கு போடுறீங்க மேலே ஐயர் துணி? எதுக்கு ஐயா? உருளைக்கிழங்கு அவிச்சிட்டு இருக்காங்க. வெந்துச்சு ஐயா உருளைக்கிழங்கு. இங்கே போகிறாங்களே. நிறைய பேர் பார்த்துட்டு முன்னாடி மாதிரி ஐயா சுறுசுறுப்பா இல்லையேன்னு பார்ப்பீங்க. இதுக்கு காரணம் இருக்குது. ஒன்றும் இல்லை. ஐயா வந்துட்டு ஒரு கீழே விழுந்துட்டாங்க வண்டியில் போய். சரியான சூடாக தான் இருக்குது. உருளைக்கிழங்குலாம் வந்துருச்சுங்க. ஐயா வந்து சமோசாவுக்கு மசாலா வதக்க போகிறாங்க. இப்போ பாருங்க ஒன்றும் இல்லை. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சமோசாவுக்கு மசாலா தான் முக்கியம். இதில் வந்துட்டு இஞ்சி பூண்டு வந்துட்டு நான் இடித்து வச்சுருந்தேன். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துருக்காங்க ஐயா. இதை போட்டு நல்லா வதக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு போட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்குங்க. படுத்து என்ன வச்சுருக்காங்க ஐயா வந்து என்ன உருளைக்கிழங்கு சொல்லிட்டாங்க உட்கார வச்சுட்டு இங்கே நைஸாக மசாலா வதக்க வந்துட்டாங்க. ஏன்னா இன்க்ரீடியன்ஸ் வந்து எடுத்து காட்டக்கூடாதாப்பா. பாருங்க வேலையை பார்க்குறாங்க. என்ன வேணும்? வெங்காயத்தை தரணுமா? வெங்காயம்
செய்யறேன்னு சொன்னாங்க. என்ன செய்யணுங்க? எடுத்துக்கணுமா? சிக்கன் மசாலா 50 கிராம் அப்படியே போட்டாங்க பாருங்க. சிக்கன் மசாலாலாம் போட்டால் தான் அந்த வாசனை வரும் போல இருக்கு. காரத்தூள் ஒரு பாக்கெட்டு, 10 ரூபா பாக்கெட்டு, 10 ரூபா பாக்கெட்டு ஃபுல்லாக போட்டாங்க. காரம் நல்லா இருக்கும் போல இருக்கு. இந்தாங்க. கொட்டணுமாங்கய்யா? அவ்வளோதாங்க, மசிச்ச உருளைக்கிழங்க போட்டாச்சு. நான் கூட ஏதோ வேலை அதிகம் தான் நினச்சேன் சமோசாக்குங்க. பாருங்க, வெங்காயத்தை குறிச்சு போட்டு அப்படியே எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு மசாலா போட்டோன்னே மசாலா அப்படியே வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா வதங்கினா இப்போ அந்த வாசனை வந்துருச்சு. கண்ணு எரியுதுங்க. வேற நமக்கு ஒரு நாள் செய்யறதுக்கு அப்படி இருக்கு. ஐயா டெய்லி செய்கிறாங்க, எப்படி இருக்கும்? ஐயா மூடி எடுத்துட்டுமா? சைஸை பாருங்க, கரெக்டாக ஒரு இது உருட்டுறது கரெக்டான சைஸு. ஐயா 1.5 கிலோ மாவு எடுத்துருக்கோம். அதில் எத்தனை சமோசா போடலாம் ஐயா? ஐயா அதாங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வந்துட்டு ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு வேலை உடனே செய்வாங்க, ஏதாச்சும் ஒன்று கேட்டால் சொல்லுவாங்க. இப்போ எதுக்கு அப்படி ஆகிட்டாங்கன்னா சொல்கிறேன். எதுனா ஐயா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஒருத்தவங்க ஹேண்டிகேப்டு ஒருத்தவங்க வண்டியில் போயிருக்காங்க, 3 சக்கர வண்டி. அந்த வண்டி ஒரு பள்ளத்தில் இறங்கினோன்னே வந்துட்டு அந்த வண்டி நார்மலாக நம்ம ஓட்டினாலே வந்துட்டு கீழே சாயிற மாதிரியே தான் இருக்கும் ஒரு மாதிரியா. அவங்க ஓட்டிகிட்டு போகும்போது ஒரு பள்ளத்தில் லைட்டாக பட்டோன்னா அது இந்தாண்ட சைடு திருப்பிட்டு இப்படி விழுந்துச்சு பாருங்க. கீழே பெரிய பள்ளம், திருநெல்வேலி பாலத்துக்கு கீழே அந்த சைடில் கல்லுலாம் இருக்கும் பாருங்க, அதில் விழுந்து வேறுங்க கட்டி. இதே 2 வச்சுட்டு எவ்வளோ பெருசு வரும்னு தெரியல. எனக்கு எப்படி விட்டுவாங்கன்னு தெரியல. இதில் வச்சு காய்ச்சி பண்ணுறது. இதை வச்சுங்க, இது நல்லா காஞ்சிச்சு. அவ்வளோதானுங்க காய்ச்சாச்சு. அப்பா அடங்கப்பா, அதோட 5 ரூபா சம்சா கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சுங்க. வருங்க, அது மடிக்கிறதுல தான் அந்த நேக்கு இருக்குது. அந்த நேக்கு கற்றுக்குதுங்க கரெக்டாக. பாருங்க எப்படி மடிக்கிறாங்கன்னு. அந்த இடத்துல தண்ணியை வச்சு ஒட்டுறாரு ஐயா. அவ்வளோதாங்க. நான் கூட என்ன நினச்சேன், என்னடா அது எப்படா அதை மடிப்பாங்க அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அங்கே இருங்க, கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஐயா வச்ச மாரி நேக்கா கொஞ்சம் வைக்கணும். இதில் வச்சுட்டு இதை இப்படி மடிச்சுட்டு இந்த இடத்துல தண்ணியை தொட்டு அதையும் இப்படி வச்சு மடிச்சுட்டு நாங்கள் பாருங்க, நாங்களும் கற்றுக்கிட்டோங்க ஓரளவுக்கு. கீழே தண்ணி வைக்கணும். கீழே தண்ணி வைக்கணுமா? எனக்கு தெரிஞ்சதை செஞ்சு வச்சுருக்கேங்க. ஓரமாக வச்சுருவோம். நீங்கள் வாங்க, ஒரு தடவை கற்றுக் கொடுங்க, அதுக்கடுத்து நான் போட்டுக்கிறேன். பாருங்க எப்படி உருட்டி எடுத்து வச்சு. எண்ணெயில போடும்போது சமோசாவா மாறுதுங்க. நிறைய கூடாது. போதுமா?
இன்னும் ஒரு கேப்பில் விடு, கேப் இருக்குது. இன்னும் 2 விடு. 2 விடுங்க உள்ள. சேரில் விடு. அவ்வளோதான். சோனை விடுற மாதிரி ஐயா விடுக்கிறாங்க. போதும் போதும். ₹5 சமோசா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்க. டே மொறுன்னு இருக்குது இப்பயே. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எண்ணெய் எவ்வளோ தானே இதாகுது பாருங்க. இந்த எண்ணெய் வந்துட்டு அவ்வளோ ரேட்டு விற்கிறானுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்துட்டு எங்கள் ஊரில் 1/2 லிட்டர் எண்ணெயை வந்துட்டு நான் வந்துட்டு சன்ஃப்ளவர் எண்ணெய் நான் வந்துட்டு 23 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இப்போ போயிட்டு வாங்கினா 80 ரூபா 90 ரூபா சொல்கிறாங்க. வாங்க முடியல. அப்படியே அடிச்சு எடுத்துடலாமா? சரி அப்படியே எடுக்கணும். பா சுட சுட சமோசா யாருங்க. சமோசா பிரியர்களுக்கான சுவையான சமோசா. நீங்கள் போய் செய்வீங்களா தனியாக போய்? தனியெல்லாம் போய் செய்ய மாட்டாங்க. சர்வீஸ் இல்லை. நான் கடையில் போடுவோம். கடையில் வேலை பார்க்குறேன்னா வெங்காயம் கொசு போட்டால் நல்லா இருக்குமா? ஐயா கரெக்டாக வந்துருச்சா? அப்பா வந்துருச்சாம்பா. ஐயா பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5 ரூபாய்க்கு சமோசா கொடுக்குறாங்க. எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னே தெரிலங்க. ஏன்னா வந்துட்டு மைதா, அப்புறம் மட்டும் உருளைக்கிழங்கு, வெங்காயம், அது மட்டும் இல்லாமல் அந்த மசாலா வாங்கணும். இதெல்லாம் விட்டுட்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் ரேட்டு தான் ஹெவியாக இருக்குது. இதெல்லாம் வாங்கி செஞ்சு இந்த வண்டிக்காரங்க வேறு அடிக்கடி இப்படி குறுக்க போய் எல்லாம் செய்வாங்க. இருந்தாலும் அந்த டென்ஷன்லேயும் நம்ம சமோசா செஞ்சோம்னா இப்படி பாருங்க வேறு லெவல் வந்துருச்சு. இது வந்து இது 500 ரூபாய்க்கு மேலேயே பொருள் வாங்கிட்டு வந்துட்டோம். இதில் அவ்வளோதான் நண்பர்களே. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ₹5 சமோசா பாருங்க வேற லெவலில் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இன்னும் ஒன்று கூட சாப்பிட்டு பார்க்கல. ஏன்னா வந்து அப்படியே சாப்பிட்டோம்னா அந்த டேஸ்ட் நமக்கு அடுத்து சொல்லும் போது வரான்னு சொல்லிட்டு திங்கவே இல்லை. அம்மாக்கானு பொரிச்சிருக்கோம் உட்காந்து பாருங்க. ஐயாவோட ₹5 சமோசா. ஆஹா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ₹5 ரூபாய்க்கு விற்கலையாமா. ஐயா 6 ரூபாய்க்கு விற்க போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரேட்டு எண்ணெய் ரேட்டு அதிகமானதுனால. உள்ளே பாருங்க மசாலா எப்படி இருக்குன்னு. பா ஆனால் காரமாக இருக்குங்க மசாலா. ஐயா உங்களை மாரி சமோசா யாருமே போட முடியாது ஐயா. செம்ம டேஸ்ட் ஐயா. ஐயா பார்த்தீங்கன்னா வந்துட்டு முன்னெல்லாம் நம்ம எதாச்சும் சொன்னோம்னா உடனே எதுவும் சொல்லுவாங்க. இப்போ அடிப்படனால எதுவும் சொல்ல முடியல. இருந்தாலும் வேலை பாருங்கள் வேறு லெவல் நடந்துது. நீங்கள் ஒன்று சாப்பிடுங்க எடுத்து. ஐயா சாப்பிட்டு பார்க்குறீங்களா? பாருங்க நம்ம வந்துட்டு என்ன சொன்னோன்னு தெரியல. ஆனால் வந்துட்டு அடுப்பு எரியலன்னு சொல்லிட்டு அந்த வெறுகு தெரிவிட்டு இருக்காங்க ஐயா. உண்மையாக சொன்னால் ₹5 ரூபாய்க்கு சமோசா எங்கே போனாலுமே கிடைக்காதுங்க. இங்கே இப்போ விற்கிற விலைவாசிக்கு எல்லாம் எண்ணெய் ரேட்டு, அந்த ரேட்டு, இந்த ரேட்டு, எல்லா ரேட்டும் அதிகமாக்கிட்டாங்க. ஆனால் வந்துட்டு ₹5 ரூபாய்க்கு விற்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதனால் ஐயா வந்து ₹5 ரூபாய்க்கு சமோசா கொடுக்குறதுங்கிறது பெரிய விஷயம். என்ன இங்கே பாருங்க கடை பேர் வந்துட்டு கூரைக்கடை சமோசா. கூரைக்கடை ஐயா கூரைக்கடை சமோசாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவலு. அடுத்து வந்துட்டு இப்போ வந்துட்டு ஐயா வந்து உடம்பு சரியானால எதுவுமே போடுறதில்ல. இப்போ வந்து ஹோட்டல்லாம் ஆரம்பிக்கலாம். ஹோட்டல் தானே மதியத்தில் பரோட்டா, அப்புறமேட்டுக்கு இந்த இதெல்லாம் ஐயா நம்மள்ட்ட என்னென்ன டிஷ் செஞ்சு காட்டினாங்களோ எல்லா டிஷ்ஷும் வந்துட்டு செய்கிறாங்க. கல்யாண ஆர்டர் செய்ய முக்கியமாக சொன்னால் அவங்க கல்யாண ஆர்டர் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு வீட்லேயே வந்துட்டு கடை மாரி ரெடி பண்ணி இப்போ வந்து திரும்ப கடை ஆரம்பிக்கிறதா ஐயா வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. வீடு பாருங்க வீடு வந்துட்டு ஏற்கனவே காட்டியிருந்தோம் பார்த்தீங்களா, அதே வீடு தான். என்ன பண்ணுறது ஐயாவோட வீடு. அந்த சைடு வந்துட்டு அவங்க பையன் வந்துட்டு கட்டிட்டு இருக்காங்க. இப்போ முன்னாடி வந்து அண்ணன் எல்லாரும் வந்துட்டு தனித்தனியாக போயிருந்தாங்க. இப்போ எல்லாரும் வந்துட்டாங்க, ஃபேமிலியாக இருக்கிறாங்க. அதான் ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். முக்கியமாக சொன்னால் இந்த ₹5 சமோசா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்குன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க தெரியாதுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட வில்லேஜ் ஃபுட் சாப்பிட்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொடுங்க ஐயா, சூப்பர் ஐயா. பாருங்க ஐயா பழைய ஃபார்முக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பேப்பர்லாம் எடுத்து மடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. அவ்வளோதான் ஐயாவோட பிஸ்னஸ் ஆரம்பம். சூப்பர் ஐயா.